ஹாய் வாஸ் வெல்கம் டு பிரைம் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க எலிவேஷன் இருக்கக்கூடிய இந்த வீடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீட்டுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் வலசரவாக்கம். ஸோ முக்கியமாக ஆர்காட் ரோட்லேருந்து ஜஸ்ட் 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி பிளேஸ் ஆகிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ஃபேஸிங் வெஸ்ட் ஃபேஸிங் 54 அடி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஃப்ரண்டேஜ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டல் இன்கம் ஹவுஸ்னும் இந்த வீடை நம்ம சொல்லலாம். மொத்தம் 4 போர்ஷனாக இருக்குது. நல்ல ஒரு இன்கம் வரக்கூடிய இண்டிபெண்ட் ஹவுஸ் இது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு டபுள் பெட்ரூம், ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு டபுள் பெட்ரூம் அண்டு ஒரு சிங்கிள் பெட்ரூம், செகண்ட் ஃப்ளோரில் சிங்கிள் ரூம் வித் பாத்ரூம் இருக்க மாதிரி ஒரு சின்ன பென்ட் ஹவுஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. கம்ப்ளீட் செட்பேக் விட்டுருக்காங்க 4 பக்கமும். வித்து கவர்டு கார் பார்க் அலாட் பண்ண மாதிரி ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி வசதி எப்போவுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே நல்லா இருக்கும். 54 அடி ஃப்ரண்டேஜ் வெஸ்ட் ஃபேஸிங் வரும். 24 அடி ரோடில் ஆர்காட் ரோட்லேருந்து ஜஸ்ட் 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ரெண்டல் இன்கம் ஹவுஸ் அவைலபிளாக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் வேக்கன்ட் பொசிஷன் கிடைச்சதுனால உங்களுக்கு நான் வீடியோஸ் காமிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. பிஃபோர் ரிஜிஸ்ட்ரேஷன் வேக்கன்ட் பொசிஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இல்லை ரெண்டல் இன்கம் வர ஆப்ஷன் உங்களுக்கு வேணும், அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான எக்ஸாக்ட் லேண்டு சைஸ் பார்த்திங்கன்னா 3350 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 11,200 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லிட்டேன். ஸோ இவங்க சொல்கிற அந்த ரேட் பார்த்திங்கன்னா லேண்டுக்கு உண்டான ரேட்டு தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வலசரவாக்கம் லொக்கேஷனில், அதுவும் ஆர்காட் ரோட்லேருந்து பக்கமாக இருக்கிற, ஸோ இதே டைப்பில் இருக்கிற லேண்டோட ரேட் பார்த்திங்கன்னா 12,000 ரேஞ்ச் வரைக்கும் பர் ஸ்கொயர் ஃபீட் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இவங்க கோட் பண்ணுற லேண்டுக்கு உண்டான ரேட்டை மட்டும்தான் சொல்கிறாங்க. 11,200 பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியல் பண்ணிக்கலாம். பில்டிங் வந்து நம்ம ஃப்ரீன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு மெயின் ரோடுக்கு பக்கத்தில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போது மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடுச்சு அப்படின்னா, அந்த ஸ்டேஷன்லேருந்தே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கூட ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் 350 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ஸ்டேஷனையே ரீச் பண்ணிக்கலாம். பஸ் ஸ்டாப் 200 மீட்டர் டிஸ்டன்ஸ், ஷாப்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே கிடைக்கும், ஸ்கூல்ஸ் இருக்குது. இப்போ மெட்ரோ ஸ்டேஷனும் வந்துட்டு இருக்குது. ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் லேண்டு மட்டும் நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ லேண்டு நீங்கள் இடிச்சிட்டு இந்த பில்டிங்கை இடிச்சிட்டு கட்டணும்னு நினச்சாலும் நல்ல ஒரு சைஸாக இருக்குது. 54க்கு 62 சைஸு, 3350 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. இல்லை பில்டிங் நீங்கள் ஜஸ்ட்டு ஒயிட் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அதை ரெனோவேட் பண்ணி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் சொல்லியிருந்தேன். சைட் பார்க்கணுச்சா மறக்காமல் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.